ஹலோ ஸ்காட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் யோகேஷ். ஸ்காட், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போடல. ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கம் வீடியோவே போடல. அது எதனால, என்ன காரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சேன். சின்ன அப்டேட் இல்லைன்னா பெரிய அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த அப்டேட்டுக்காக கொஞ்சம் ஒர்க் நிறைய இருந்ததுனால நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். அதை நீங்கள் வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கொண்டு வர பார்க்குறேன். அது என்ன அப்டேட்டு, அது நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்களுக்கு கிளிக் பண்ணிங்க. அப்புறம் எந்த வீடியோ போட நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோ நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக நம்ம பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவுமே எப்படி பண்ணுறோன்னா, எல்லா வண்டியுமே நம்ம மாடிஃபை பண்ணி போட்டுக்கிறோம். அதான் நம்மளே மெயின் ஓனாக நம்ம தெரிஞ்சதெல்லாம் இண்டிகேட்டர் மாட்டுறதாகட்டும், 2 ஸ்ட்ரோக்கு அதர் மாட்டுறதாகட்டும், நம்ம 2 ஸ்ட்ரோக் மெயின் பண்ணிட்டு இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா R15 RS200 இந்த மாதிரி போட்டுருக்கோம். எதனால நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற பைக்கு எல்லாமே கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் விட்டு இண்டிகேட்டர் மாட்டிட்டு இருந்தாங்க. இது நம்மளே பண்ணலாம், நம்ம பசங்க வண்டி எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி வீடியோவில் என்ன பார்க்க போனால் V3 R15 V3யில் பேக் டெயில் டிடி, அப்புறம் நம்ம இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா மாட்ட போகிறோம் சைடில். அது கரெக்டாக சிறுசாக இருக்கும் கியூட்டாக. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வரும், பார்க்கிங் லைட் ஒன்று, இண்டிகேட்டர் ஒன்று. நீங்கள் அதை பாருங்கள், முழுசாக பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் R15 V3 பிளாக் கலர் வண்டி. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். முக்கியமாக என் ஃபோன் எடுக்கல, என் ஃப்ரெண்டோட ஃபோன் எடுத்ததுனால வாய்ஸ் எதுவும் கொடுக்கல. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் வந்துச்சுன்னா கோச்சுக்காம முழுசாக பாருங்கள். வீடியோ மட்டும் தெளிவாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே ஸ்காட், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே வாங்க ஸ்காட், நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ எந்த டெயில் டிடி மாட்ட போகிறோன்னா, இப்போ வண்டி மேலே பாருங்கள் 46 எழுதியிருக்கா, அந்த டெயில் டிடி தான் மாட்ட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சீட்டு கழட்டிடலாம். சீட்டு கழட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெயில் டிடி ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டிருக்கேன். உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா 4 நட்டு இருக்கும். அந்த நட்டை கழட்டிட்டுனா நமக்கு ஈஸியாக டெயில் டிடி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மாட்டிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மாட்டிருக்கியா கழட்டுறன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெண்ட் பண்ணுற டைப்பில் இருக்குது. மடைக்கூடும் பார்த்தீங்கன்னா மேக்னட் டைப்பில் அது இருக்குது. அந்த மாதிரி மாட்டக்கூடாது. இதே மாட்டக்கூடாது தான், இருந்தாலும் இது வந்து நம்பர் பிளேட் பெண்ட் ஆகாது, அது பெண்ட் ஆகிரும். அதனால் இப்போ இதை கழட்டிட்டு அதை மாட்ட போகிறோம். வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள். ஓகே, நம்ம கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். சீட்டு கழட்டிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா 4 நட்டு போட்டிருக்கான். அந்த 4 நட்டு டைட்டாகவே போட்டிருக்கோம், கொஞ்சம் ஹெவியாகவே போட்டிருக்கான். நீட்டாக கழட்டி எடுத்துகிட்டு நம்ம அதை மாட்டுவோம். ஆக்சுவலி என் ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால தான் என் ஃப்ரெண்டோட ஃபோன் எடுக்கிறோம். மைக்கு நான் கொண்டு போக மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, நான் உன் ஃபோனில் எடுமிச்சு நான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் வச்சு மாட்டி அதான் ஃபோர் டைட் ஆகிடுச்சு. மேலே ஒருத்தர் பிடிச்சிட்டானா போதும். ஓகே, அவன் பிடிச்சிட்டான். நான் இப்போ கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், கையோட வந்துடுச்சு. இது வந்து மேக்னட் டைப்பு, நமக்கு இது தேவையில்லை. இதை கழட்டிட்டு நம்ம புதுசு வாங்கிட்டு வந்துருக்கும்ல, அதை மாட்டி போவாங்க. ஸ்காட், நம்ம டெயில் டிடி மாட்டிகிட்ருக்கோம். இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 46 அப்படியே தெரியும். நீங்கள் நம்பர் பிளேட்டு கழட்டினாலும் உங்களுக்கு இப்படி தான் தெரியும். நம்பர் பிளேட் மாட்டினீங்கன்னா 46 தெரியாது. இருங்க, மேலே ஃபஸ்ட்டு 2 நட்டு போட்டுக்கலாம். நட்டு போட்டால் தான் நல்லா நிற்கும், அப்புறம் நல்லா தெரியும். ஓகே, ஒரு சைடு போட்டாச்சு. இன்னொரு சைடு போட்டு அப்படியே பாருங்கள், இப்படி தான் தெரியும். இருங்க, ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் மாட்டுவோம்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் மாட்டும் போது அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, 4 நட்டு தான். 4 நட்டு நீட்டாக மாட்டிட்டு நல்லா டைட்டாக போட்டு டைட் பண்ணிடுங்க, கரெக்டாக ரெண்டுக்கும். ஸ்பாட், நம்ம இப்போ இந்த இண்டிகேட்டர் தான் மாட்ட போகிறோம். டியூக் கேடிஎம்மோட காப்பி தான். நெக்ஸ்ட்டில் எல்லாருக்கும் இண்டிகேட்டர் கழட்டி மாட்ட தெரியும். வாங்க இதை மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்குவாட், நம்ம இண்டிகேட்டர் மாட்டியாச்சு. இன்னும் லைன் எதுவும் டேப் அடிக்கல, நீங்கள் அப்படியே பாருங்கள். ரன்னிங் இண்டிகேட்டர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பையன். நான் மாட்டி முடிவுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. வாங்க நம்ம இப்போது அப்படியே ஒவ்வொன்றா டேப் அடிச்சிடலாம். டேப் அடிச்சுட்டு சீட்டை மாட்டிடலாம் வாங்க. ஓகே ஸ்காட், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டேப் அடிக்கிறோம். நீட்டாக டேப் அடிச்சுட்டு அப்படியே சீட்டை மாட்டலாம். இருட்டாகி போச்சு. உன்னை ஃப்ரண்ட்டில் மாட்ட காலையில் தான் மாட்டணும். இருட்டாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக டேப் அடிச்சுட்டுக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணி உங்களுக்கு நீட்டாக வரும். இருட்டாகிடுச்சு எனக்கு. அப்போ நான் பையன் வீட்டுக்கு போகணும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி விட்டு வேலையை முடிச்சிடலாம்.
சரி வாங்க அப்படியே இண்டிகேட்டர் பேர் செக் பண்ணலாம். ஸ்குவாட் அப்படியே பாருங்கள். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுறேன். உங்களுக்கு நீட்டாக எரியுது. ரன்னிங் இண்டிகேட்டர் தான். அடுத்து ரைட்டில் பார்த்துக்குங்க. நீட்டாக இருக்கா? சரி, நம்ம நம்பர் பிளேட் மாட்டிடும். மிச்சருக்கு கொஞ்சம் விடியிட்டோம். காலையில் அப்படியே மாட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஸ்குவாட், நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று நம்பர் பிளேட்டில் மாட்டி இண்டிகேட்டரில் மாட்டிட்டு பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் தான் மாட்ட போகிறோம். இந்த வண்டிக்கு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க பேனெலாம் கழட்டிட்டு பேனலில் சைடு பேரிங்களை கழட்டணும். இந்த சைடு ஒன்று வரும், இந்த சைடு ஒன்று வரும். இது பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க ப்ளூவு, சைடில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியும். 2 லைன் தரணும். வாங்க கரெக்டாக பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க நம்ம வேலையை செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே லாக் டைப்பில் தான் இருக்கும். ஸ்பிட்லன்னு சொல்லுவாங்க, அதான் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்க்ரூ இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பிட் லாக்கு, ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குது. எங்கே கழட்டுன்னு பார்த்துங்க, நீட்டாக கழட்டுங்க. இந்த இப்படி தான் இருக்கும். இதான் ஸ்பிட் லாக்கு, 2 பட்டன் தான். கழட்டி பேனலை கழட்டிடலாம். ஓகே ஸ்பாட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சைடு பேனலை கழட்டணும் பார்த்தீங்களா, அதில் இப்போ இந்த இண்டிகேட்டரை உள்ளே மாட்டி அப்படியே போல்ட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். போல்ட்டு போடாதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய வாசராக போட்டுக்குங்க. வந்து இது இண்டிகேட்டருக்கு சின்னதாகுது, கொஞ்சம் பெரிய வாசராக போட்டுங்க. அப்போ தான் வெளியே கலந்து வராமல் இருக்கும். இந்த 3 லைனுக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக லைன் தர போகிறோம். நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. நம்ம சைடு பேனலில் கழட்டி இண்டிகேட்டர் மாட்டுறது ஈஸி தான். எந்த சேஃப் எப்படி வரும்னு பார்த்து நீட்டாக மாட்டிங்க. லெஃப்ட் ரைட்டு மாறி இருப்போது நீட்டாக மாட்டி பெரிய வாசராக போட்டு வெளியே வராத மாதிரி டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெளியே தொங்கக்கூடாது. வாசல் பெரிய வாசலாக போட்டுக்குங்க. அப்படி வாசல் அதில் வரலைன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கடையில் கேட்டீங்கன்னா தருவாங்க. எனக்கு டைட் பண்ணிவிட்டு எப்படி லைன் தரது மட்டும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 2 சைடு இண்டிகேட்டர் மாட்டிக்கலன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. ஸ்குவாட், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வண்டியில் இருக்க ஸ்டாக்கில் இண்டிகேட்டர் கழட்டிருக்கீங்களா, அதில் வர 2 எல்லோ அண்ட் பிளாக் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் எல்லோ அண்ட் பிளாக் வரும். அதை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ரெட் கலர் ஒயர் வரும். அது எதுக்காகனா ப்ளூ கலர் பார்க்கிங் பல்பு. அதை பார்த்தீங்கன்னா வண்டியில் நீங்கள் சாவி ஆன் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் எரியும் பார்த்தீங்கன்னா, கண்ணு மாதிரி. அந்த லைன் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சாக்கெட் மாதிரி இருக்கும். அந்த சாக்கெட்டில் அந்த ரெட் கலர் சொருவிடுங்க. பாருங்கள், அப்படியே சொருவிட்டு அந்த கிளிப்பை போட்டு விட்டிங்கன்னா நின்றுக்கும். அவ்வளோதான், இந்த கிளிப்பை போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா. சாவி ஆன் பண்ணலாம், ஆன் ஆக மாட்டேங்குது. இருங்க பார்த்தீங்களா, பார்க்கிங் ப்ளூவு இப்போ இண்டிகேட்டர் எரியும் பாருங்க. பார்த்தீங்களா, சிம்பிள் தான். 3 ஒயர். ஓகே ஸ்பாட், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் மாட்டியாச்சு, லைனு கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரைட் சைடு மாட்டலாம். லெஃப்ட் சைடு மாட்டின மாதிரியே ரைட் சைடு கொஞ்சம் ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு ரேடியேட்டரோட ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேப் வரும். அந்த கேப் கொஞ்சம் இடங்களாக இருக்கும். அதை பார்த்து பொறுமையாக கழட்டணும். நீங்கள் பொறுமையாக கழட்டுங்க. வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவி சவுண்டு கேட்டே இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டு கழட்டுறா. அந்த குருவி சவுண்டு ஓவராக கேட்குது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கழட்டுங்க. பொறுமையாக கழட்டிட்டு அதுக்கு அப்படியே இந்த இண்டிகேட்டர் எப்படி மாற்றணும் எப்படி காமிக்கிறவாங்க. ஸ்குவாட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் மாற்றிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு மாற்றுற மாதிரியே ரைட் சைடு கொஞ்சம் ஈஸி கிடையாது. எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டரோட கேப் வரும், அதில் எங்கேயும் டச் ஆகாமல் மாட்டணும். கரெக்டாக பார்த்துங்க. வாசல் பெரிய வாசலாக போட்டு டைட் பண்ணிங்க. இப்போ இதுலேயே எப்படி லைன் கரெக்டாக கொடுக்குறதுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த பக்கம் அந்தளவுக்கு தெரியல, இந்த பக்கம் நீட்டாக பார்த்துக்குங்க. இப்போ க்ரீனு, பிளாக்கு, ரெட்டு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு இண்டிகேட்டர் கழட்டிருப்பீங்களா, பார்த்தீங்களா இந்த மாதிரி சாக்கெட் இருக்குமா. க்ரீனையும் பிளாக்கையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. அந்த ரெட்டு தூக்கி பார்க்கிங் பல்பில் கொடுத்துருங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் லைன் வராது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் தெரியுதா, அவ்வளோதான். அதை அப்படியே வச்சு லாக் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுக்கு இது தெரியுதா பார்க்கிங் லைனை, நீட்டாக பார்த்துக்குங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒயர் லென்த்து பத்தல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து டேப் அடிச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பல்பில் கொடுக்க முடியாது. நம்ம இங்கேருந்து எக்ஸ்ட்ரா லைன் எடுத்து கொஞ்சம் பிட் ஒயர் எடுத்து அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். இந்த சைடு லெஃப்ட் சைடில் கொண்டு போக போகிறோம் அந்த ஒயரை. எதுக்காகனா அந்த ப்ளூ கலர் பார்க்கிங் பல்ப் வருதுல்ல, அதுக்காக. பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றா என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு உங்கள் வண்டிக்கு நீங்கள் பண்ணும்போது நீட்டாக பண்ணிக்கங்க. பொறுமையாக பண்ணுங்கள். வேலை செய்யும்போது பொறுமையாக வேலை செய்யணும். ஓகே ஸ்குவாட், இப்போ லைனில் கரெக்டாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்னென்ன கழட்டணுமோ அப்படியே திருப்பி ஃபிட் பண்ணிடலாம். முன்னாடி விங்லேட்டு, டேஷ்போர்டு எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். லைனில் கரெக்டாக கொடுத்தாச்சு. மாட்டினதுக்கப்புறம் இது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். வண்டி லுக்கு சூப்பராக இருக்குது. மிரர் மட்டும் புதுசு வாங்கி போட்டால் சூப்பராகிடும். இப்போ என் ஃப்ரெண்ட் எடுப்பான் பாருங்க. வண்டி ஆன் பண்ணாலே இந்த ப்ளூ கலர் லைட் இருந்துகிட்ருக்கோம். ரைட் சைடு இண்டிகேட்ரு, இப்போ லெஃப்ட் சைடு இப்படி தான் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் இண்டிகேட்ரு. ஓகே ஸ்குவாட், நீ வீடியோ பார்த்துருப்பீங்க. நீட்டாக சூப்பராக மாட்டியாச்சு. இதே மாதிரி உங்கள் வண்டிக்கு நீங்கள் மாட்டும் போது வீடியோ பார்த்துட்டு மாற்றிட்டிங்கன்னா நீட்டாக பொறுமையாக மாட்டுங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வண்டிக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வண்டி எடுத்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஸ்குவாட், நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஸ்குவாட், இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.